நல்லா இருக்கு சார். என்னங்க சொல்லுங்க அந்த படத்துல? அதான் சார் ஜாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள் குழந்தைங்களுக்கு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா போதும் சார். படத்துல டயலாக்லாம் எப்படிங்க இருக்கு? டைலாக் அந்த சின்ன பையன் பேசின டைலாக்லாம் எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு. இன்னைக்கு பொருளை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் சரி, ஜாதி இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அந்த குழந்தைங்க சொன்னது எல்லாமே நல்லா தான் இருக்கு. வருங்கால இந்தியா வந்து குழந்தைங்க கையில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா தான் சார் நடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல் பசங்க சிறப்பு நடிச்சிருக்காங்க. எல்லாமே பசங்க அந்த இறந்த மாதிரி காட்டுற பையன்லாம் சூப்பராக நடிச்சிருக்கான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எடுத்து காட்டியிருக்காங்க, கருத்தும் நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த தலைவராக போட்டிருக்கிறவர் வந்து உணரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு சார். படம் யார் போட்ட கோடுன்றது இப்போய காலகட்டத்துக்கு 2025 26க்குள்ள இதில் ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா அந்த படத்து மூலியமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். படத்துல ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோ நல்லா தான் சார் நடிச்சிருக்காரு. ஹீரோவோட வில்லனோட பையன் தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். அவன் ரொம்ப டைலாக்லாம் ரொம்ப ஃப்ளோவாக கொண்டு போயிருக்கான் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டயலாக்லாம் எப்படி இருக்கு? படத்துல டைலாக் எல்லாமே ஒரு டைலாக்கும் கருத்து சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி இருக்கு சார். படம் போர் அடிக்காம போர் ஒரு இடத்துல கூட அடிக்கல சார். எல்லாமே அடுத்துன்ற இன்ட்ரெஸ்டோட தான் போகுது சார். ஹீரோயின் எப்படி இருக்கு? பாட்டுலாம் எப்படி இருக்கு? பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வேற லெவல்ல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க ஒரு பயம் பதட்டம் அடுத்து என்ன ஆக போகுதுன்ற வேதனையோட இருந்திருக்காங்க சார். எல்லாருமே பார்க்கலாம் சார். சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு.